மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3 பகுதிகளில் உள்ள திருக்குறள் பகுதியினுடைய தொடர்ச்சியை தான் நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக வெகாமை. வெகாமை அப்படிங்கிற அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்க திருக்குறளுக்கான பொருள்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். வெகாமை அப்படின்னா என்ன? வெகாமை அப்படிங்கிறதுனுடைய பொருள் பிறருடைய பொருள் மீது ஆசைப்படாது இருத்தல், பிறனுடைய பொருளை கண்டு அவாப்படாமல் இருத்தல், ஆசைப்படாமல் இருக்கு. அடுத்தவங்ககிட்ட இருக்கிறத பார்த்து பொறாமப்பட்டு அந்த பொருளை நாம் கவர வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆசை எண்ணம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் வெகாமை. வெகாமை வேண்டும். அவன் பைக் வச்சிருக்கான், ஐயோ நம்மகிட்ட இல்லையே அப்படின்னு அந்த பொறாமப்படுறது, அந்த பைக்கை நம்ம எப்படியாவது வாங்கணுமே அப்படின்னு பிறன் கைப்பொருள் மீது நம்ம பற்றுதல் இருக்கக்கூடாது. அந்த விஷயத்தை சொல்லக்கூடிய அதிகாரம் தான் வெகாமை. படுபயன், முதல் குறள் பாருங்க. படுபயன் வெகி பழிப்படுவ செய்யா நடுவன்மை நாணுபவர். படுபயன், மிகுதியான பயன் நமக்கு ஏதேனும் கிடைக்கும் என்று நினைத்து ஒருபொழுதும் அந்த பழிப்படக்கூடிய செயல்களை செய்யாதவர்கள். அதான் சொல்றாங்க பொருள்ல, நடுவு நிலைமையை விட்டுவிட நாணம் கொள்ளும் பண்பாளர்கள் பெரும் பயன் கிடைப்பினும் பிறர் பொருளை கவரும் பழியான செயல்களை செய்ய மாட்டார். நடுவு நிலைமை அப்படிங்கிறது பெரியவர்களுக்குரிய ஒரு சிறந்த பண்பு. அந்த நடுவு நிலைமையை பெரியவர்கள் எப்பொழுதும் விட்டுக்கூட மாட்டாங்க. ஒரு நடுவு நிலைமைனா தராசு மாதிரி அந்த நீதியை நிலைநாட்டுறதுல சான்றோர்கள் நடுவு நிலைமையோடு தான் செயல்படுவாங்க. அந்த நடுவு நிலைமையை விட்டுவிட நாணம் கொள்ளும் பண்பாளர்கள், ஐயோ நம்ம நடுவு நிலைமையை ஒருபொழுதும் நம்ம விடக்கூடாது அப்படின்னு அந்த பண்பு கொண்ட பண்பாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் நிறைய காசு தரேன், நிறைய பணம் தரேன், நீ அடுத்தவங்களுடைய பொருளை நீ கவரத்துக்கு ஆசைப்படு அப்படின்னு சொன்னா கூட அந்த எண்ணத்தை மனசுல நினைக்க மாட்டாங்களாம். நடுவு நிலைமையை விட்டுவிட நாணம் கொள்ளும் பண்பாளர்கள் பெரிய பொருள் தொகை, அதாவது பெரும் பயன் கிடைப்பினும் பிறர் பொருளை கவரும் பழியான செயல்களை செய்ய மாட்டார்கள். அதுவும் வெகாமை. நீ அதிகமா பொருள் கொடுத்தா கூட ஒருபோதும் அடுத்தவன் பொருளுக்கு நான் ஆசைப்பட மாட்டேன். நீ எவ்வளவோ என்கிட்ட பொருள்லாம் கொடுத்து இதெல்லாம் செஞ்சு உனக்கு நான் தரேன், நீ அடுத்தவன் மீது உள்ள பொருள் மீது பற்று வை, ஆசை வை அப்படின்னு சொன்னா கூட கண்டிப்பா அந்த நடுவு நிலைமை தவறாத பெரியோர்கள் சான்றோர்கள் அந்த ஒருபோதும் அந்த பழியான செயலை செய்ய மாட்டார்கள். படுபயன் வெகி பழிப்படுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர். நடுவன்மைங்கிறது நடுவு நிலைமை தவறாமல் இருக்கக்கூடிய பண்பாளர்கள். அடுத்த குறள் பாருங்க. இளம் என்று வெகுதல் செய்யார் புலம் வென்ற புன்மையில் காட்சியவர். இளம் என்று வெகுதல் செய்யார் புலம் வென்ற புன்மையில் காட்சியவர். தாம் வறியர் என்று காரணத்தை காட்டி பிறர் பொருளை விரும்புதலை செய்ய மாட்டார்கள். யார் என்றால் ஐம்புலன்களையும் அடக்கி ஆன்ற சான்றோர்கள். ஒருவன் ஐம்புலன்களையும் அடக்கி வாழ்கினான் என்றால் அவன் எப்படிப்பட்டவன்? கண்டிப்பா நிச்சயமாக ஒரு பெரியோராக தான் இருக்க முடியும், ஒரு சான்றோனாக தான் இருக்க முடியும். எத்தனையோ மேதைகள் இருந்திருக்காங்க. டாக்டர் அம்பேத்கர், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், எல்லாம் எவ்வளவோ தெளிவான ஒரு சான்றோர்கள். தான் வறியவன், தான் கஷ்டப்படுறோன்னு நினைச்சு கூட அடுத்தவங்க பொருள் மீது ஆசைப்படாமல் வாழ்கின்றவர்கள் ஐம்புலன்களையும் வென்ற தெளிவுடையவர்களாக இருப்பார்கள். அதான் அழகா சொல்லியிருக்காரு வள்ளுவர். இளம் வென்று வெகுதல் செய்யார் புலம் வென்ற புன்மையில் காட்சியவர். ஐம்புலன்களையும் வென்ற தெளிவுடையோர் தாம் வறியர் என்ற காரணத்தை காட்டி பிறர் பொருளை விரும்புதலை செய்யார், பிறர் பொருள் மீது ஆசைப்பட மாட்டார்கள். 12வது குறள். அகாமை செல்வத்திற்கு யாதெனின் வெகாமை வேண்டும் பிறன் கை பொருள். ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வழி எது என்றால் அவர் பிறருடைய கைப்பொருளை விரும்பாதிருத்தல் வேண்டும். தான் சம்பாதிச்சு வச்சிருக்க சொத்தே குறையாம இருக்கணும்னா அடுத்தவன் பொருள் மீது ஒருபோதும் பற்று வைக்கக்கூடாது, அடுத்தவனுடைய பொருள் மீது ஒருபோதும் ஆசை வைக்கக்கூடாது. அதான் அகாமை செல்வத்திற்கு யாதெனின். அகாமைனா குறையாமை. நாம சம்பாதிச்சு வச்சிருக்கக்கூடிய சொத்துக்கள் அந்த செல்வம் குறையாம இருக்க வேண்டுமானால் பிறன் பொருள் மீது நாம் பற்றுதல் இல்லாமல்
யாதெனின் வெகாமை வேண்டும் பிறன் கை பொருள். பிறருடைய கையிலே உள்ள பொருள் மீது நீ ஆசைப்படாமல் இருக்க வேண்டும். அப்போதான் இந்த உன்னுடைய செல்வமானது குறைவுறாமல் இருக்கும் என்று வள்ளுவர் சொல்கிறார். அடுத்ததாக புலால் மறுத்தல். புலால் என்றால் மாமிசம், இறைச்சி. அந்த இறைச்சி உணவை மறுத்தல், அதை வேண்டாம் என்று நீக்குதல். அந்த அதிகாரம் தான். அந்த புலால் எப்படி, புலால் உண்பவர்கள் அதை எவ்வாறு மறுத்து வாழுதல் அப்படிங்கிற அதிகாரத்தில் சொல்லக்கூடிய பாடல்ல ஒரே ஒரு குறள் மட்டும் நமக்கு பாடமாக வந்திருக்கு. திணல் பொருட்டால் கொள்ளாது உலகெனின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார் இல். உலகத்தார் புலால் தின்னும் பொருட்டு, இந்த புலால்னா இறைச்சி, இறைச்சி கடையில் ஏன் கிடைக்குது? ஞாயிற்றுக்கிழமான எல்லா கடையிலையும் இறைச்சி போடுறாங்க, ஆட்டுக்கறி போடுறாங்க, கோழிக்கறி விற்கிறாங்க. இது விற்கிறதுக்கான நோக்கம் என்ன? மக்கள் வாங்குவார்கள் என்ற நோக்கத்தில் தான் விற்கிறாங்க. அப்போது வாங்கினா என்ன பண்ணுவான்? வீட்டில் கொண்டு போய் கொடுத்து சமைச்சு சாப்பிடுவான். உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் உண்ணும் பொருட்டு, அந்த மாமிசத்தை உண்ணும் பொருட்டு தான் உயிர்களை கொள்பவர்கள் இல்லையாயின். ஏன்னா அந்த ஆடை வெட்டுறான், கோழியை வெட்டுறதெல்லாம் எதுக்காகன்னா வெட்டி சாப்பிட்ருவான். கொண்டா பாவம் திண்டா போச்சுன்னு சொல்லிட்டு வெட்டி சாப்பிட்ருவான், வெட்டி சமைச்சு சாப்பிட்ருவான். அப்படி உயிர்களை கொள்பவர்கள் இல்லையாயின், ஆடு மாடு இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கொள்றவன் அந்த உலகத்துல இல்லைன்னா, வருவாயின் பொருட்டு ஊன் விற்பவரும் யாரும் இந்த உலகத்துல இருக்க மாட்டாங்க. ஊன்னா மாமிசம், ஊன் இரண்டு சுழியின் ஊன் போட்டால் என்னது? மாமிசம், அதான் இறைச்சி. உலகத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் மாமிசங்களை தின்னும் பொருட்டு உயிர்களை கொள்பவர்கள் இல்லைன்னா, வருவாயின் பொருட்டு இன்கம்காக இந்த உலகத்துல இறைச்சியை விற்கிறவன் யாரும் இருக்க மாட்டான்னு ரொம்ப அழகா சொல்றாரு. திங்கிறதுனாலதான் அந்த ஆட்டு மாட்டெல்லாம் வெட்டுறாங்க. இல்லைன்னா விற்கிறதுக்கு கடை கூட இருக்காது. பிராய்லர் கடை, இறைச்சி கடை, மட்டன் ஷாப் எதுவுமே இருக்காது. அதுதான் புலால் மறுத்தல்ங்கிற அதிகாரத்துல சொல்லியிருக்காரு. திணல் பொருட்டால் கொள்ளாது உலகெனின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார் இல். அடுத்ததாக 14வது குறள் வெகுளாமைங்கிற அதிகாரத்திலேருந்து நம்ம பார்க்க போறோம். வெகுளாமை அப்படிங்கிறது சினம் கொள்ளாமை. வெகுளி அப்படின்னா கோபம், சினம். எப்படி நம்ம சினத்தை காக்க வேண்டும்? கோபம் என்பது கொடிய விஷப்பாம்பு, அதை ஞானம் என்னும் புற்றில் வைத்து பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு பெரியவர்கள்லாம் அறிவுரை சொல்வார். எப்படி இந்த கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தி நம்மளை வச்சுக்கிறது? ஏன்னா கோபம் வந்ததுன்னா அவனையும் அழிச்சிரும், அவனை சுற்றி இருக்கிறவனையும் அழிச்சிரும்னு பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய கதைகள்லாம் உண்டு. முதல் குறளை பாருங்க. செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், அல்லிடத்து காக்கின் என் காவாக்கல் என். முதல் குறள் மீண்டும் ஒரு முறை படிக்கிறேன். செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என். அதனுடைய பொருள், செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், தன்னுடைய சினத்தை செல்லுபடியாக கூடிய இடத்துல காமிக்க வேண்டும். அதாவது மெலியவரிடத்தில், ரொம்ப மெலிதானவரிடத்துல போய் உன்னை விட ரொம்ப மெலியவரிடத்தில் சினம் கொள்ளாமல் காப்பவரே உண்மையில் சினம் காப்பவர். செல்லுபடியாகாத வலியவரிடத்தில் காத்தால் என்ன, காக்காவிட்டால் என்ன? அழகா சொல்றார். நீ எங்க சினத்தை காக்கணும்? உன்னோட வலிமையில சிறியவனாக இருக்கக்கூடியவன்கிட்ட போய் உன்னுடைய சினத்தை காட்டக்கூடாது, அங்க நீ அடக்கிக்கணும். அதே வலியவன்கிட்ட போய் நீ காத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, காக்காட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவனும் ஈக்குவலாக தான் இருப்பான். அப்போ அங்கே உனக்கு தெரியும் அவன்கிட்ட நம்ம போய் மோதலாமா வேண்டாமான்ட்டு. அப்போ கோபம் என்பதை யார்கிட்ட காக்கணும்னு சொல்றாரு? செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என். தன் சினம் செல்லுபடியாக கூடிய மெலியவரிடத்தில் சினம் என்றுமே கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்றார். அடுத்தது, மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனான் வரும். மறத்தல், தீமையான விளைவுகள் சினத்தாலேயே ஏற்படும் என்பதால் யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறந்து விட வேண்டும். இதுதான் பொருள். மறத்தல் வெகுளியை, வெகுளினா கோபம். இந்த கோபத்தை நம்ம மறந்துடணும். அந்த கோபங்கிற ஒரு பண்பையை நம்ம மறந்துடணும். அதே பாரதி தான் சொல்லியிருக்காரு, ரௌத்திரம் பழகு அப்படின்னு. கோபப்பட வேண்டிய இடங்கள்ல கண்டிப்பா நம்ம கோபப்படணும்னு. ஆனா எல்லா இடங்கள்லையும் கோபம் என்பது கூடாது. சிறு சிறு செயல்களுக்கு கூடாது கோபம். வீட்டில் அப்பா அம்மாகிட்ட கோபம் காட்டுதல் கூடாது, அண்ணன் தங்கைகிட்ட கோபம் காட்டுதல் கூடாது.
அப்போ மறத்தல் வெகுளியை யார் மாட்டும்? யார்கிட்டையும் இந்த கோபம் இல்லாமல் பொறுமையாக போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு நிறைய நன்மைகள் தான் வந்து சேரும். தீமையான விளைவுகள் சினத்தாலே தான் ஏற்படுது. தீய பிறத்தால். தீமைகள் எங்கே பிறக்குதுன்னா, எங்கே பிறக்குது? கோபங்கள்லேருந்து தான் பிறக்குது. ஒரு தீய செயல்கள் அவன் கோபத்தில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறான். மறத்தல் வெகுளியை யார் மாட்டும்? கோபத்தை யாரிடமும் காட்டாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் தீமையான விளைவுகள் அனைத்தும் எதனாலே பிறக்கின்றன? வெகுளியினால், சினத்தினாலே பிறக்கின்றன என்பதை நாம் அறிந்து கொண்டு அந்த சினத்தை நாம் மறந்து விடுதல் வேண்டும். மறத்தல் வெகுளியை யார் மாட்டும்? தீய பிறத்தல் அதனால் வரும். இது மனப்பாட பகுதி பாடல்கள். அந்த ஸ்டார் போட்டிருக்கிறதெல்லாம் மனப்பாட பாடல்கள். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது, நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவோ பிற. நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவோ பிற. அதாவது நகைனா சிரிப்பு, முக மலர்ச்சி, உவகைனா மகிழ்ச்சி. இதையெல்லாம் கொள்கின்ற சினத்தை விட நமக்கு வேறு பகை இல்லைன்னு சொல்றார். நகை நம்மளுடைய முக மலர்ச்சியை, ஒருத்தவன் கோபமாக இருக்கும்போது அவன் முகத்தை பார்க்கவும் ரொம்ப கொடுமையாக இருக்கும். அதே அவன் சிரிச்சிட்டு இருக்கும்போது அவன் முகத்தை பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதான் முக மலர்ச்சியை கெடுக்கிறதே இந்த கோபம் தான். ஒரு ஆய்வு கூட சொல்லுது என்ன அப்படின்னா, கோபப்படுறதுனால மிகவும் ஒரு வயதான தோற்றத்தை வந்து முகம் பொலிவு பெறுகிறதாம். அந்த முகப்பொலிவு எப்படி தெரியுமா? சீக்கிரமே வயதான ஒரு தோற்றத்தை அடைந்து விடுவார்கள். தலை நரைப்பது, தோலில் வந்து சுருக்கங்கள் ஏற்படுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கோபத்தினால தான் விளையுது அப்படிங்கிறாங்க. நீங்கள் சிரிச்ச முகமாகவே இருங்க, உங்களுக்கு வந்து வயது தெரியாது, உங்களுடைய முகம் பொலிவாக இருக்கும்னு கூட ஒரு ஆய்வு கட்டுரை சொல்லுது. அது மாதிரி இந்த தன்னுடைய சிரிப்பையும் ஒரு மகிழ்ச்சியான எண்ணங்களையும் கொள்கின்ற சினத்தை விட நமக்கு வேற பகை இருக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்க முடியாது. அதுதான் அந்த குறளுடைய பொருள். நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவோ பிற. அடுத்தது 17வது குறள் பாருங்க. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். இதுவும் ஒரு மனப்பாட பாடல். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க. ஒருவன் தன்னை காத்துக்கொள்ள விரும்பினால் அவன் முதலில் எதை காத்துக்கொள்ள வேண்டும்? தனக்கு கோபம் வராமல் காத்துக்கணும். கோபம் வந்ததுன்னா அந்த கோபம் அவனையும் அழிச்சிடும், அவன் சுற்றி உள்ளவனையும் அழிச்சிடும். அது அடுத்த குறளில் வருது அதனுடைய பாடல். அப்போது ஒருவன் உன்னை நீ பாதுகாப்பாக வச்சுக்கணும்னா முதல்ல உனக்கு கோபம் வரக்கூடாது. எல்லார்கிட்டையும் ரொம்ப எளிமையாக, பொறுமையாக, அன்பாக, நல்ல முக மலர்ச்சியோடு பேசிக்கிட்டு இருக்கணும். அப்படி பேசி பழகி வாழ்தல் வேண்டும். ஒருவன் தன்னை தான் காத்துக்கொள்ள விரும்பினால் அவன் முதலில் கோபம் வராமல் காத்துக்கொள்ளுதல் வேண்டும். காக்காவிட்டால் அந்த சினம் அவனையே அழித்துவிடும், தன்னையே கொள்ளும் சினம். ஒருவேளை அதை காவாக்கால், அவன் காக்கவில்லை என்றால், அந்த சினத்தை காக்கவில்லை என்றால் அந்த சினம் அவனை அழித்துவிடும். அது நம்மையே அழித்துவிடும், தன்னையே அழித்துவிடும். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். 18வது குறள் பாருங்க. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும். சினம் தன்னை சேர்ந்தவரையும் அழிக்கும் நெருப்பு. சினம் என்பது சினம் கொள்பவனை மட்டும் அழிக்காது, அந்த சினத்தை கையாள்பவனுடைய சுற்றத்தார்கள், அவனுடைய உறவினர், அவனோட நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருக்கின்ற நண்பர்கள், இவர்களை கூட அழித்து விடுமா. அப்போ நெருப்பு மாதிரி, அதுதான் கொல்லிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். கொல்லிக்கட்டைங்கிறாங்கல்ல, நெருப்பு கட்டை. அந்த மாதிரி சினம் தன்னை சேர்ந்தவரையும் அழிக்கும் நெருப்பு. அது ஒருவரது சுற்றம் என்னும் பாதுகாப்பு தெப்பத்தையும் சுட்டழிக்கும். அந்த சினம் கொள்பவனுடைய இனத்தையே அழித்துவிடும். இனம் என்னும் ஏம புனையை, ஏமம் என்றால் பாதுகாப்பு, புனை என்றால் தெப்பம். ஒரு படகு மாதிரி ஒரு அவனை சுற்றி ஒரு பாதுகாக்கக்கூடிய சுற்றத்தார்கள் இருக்கக்கூடிய அந்த சூழலையே அழித்து எரித்து விடும். அதுதான் அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும். இது ஒரு மனப்பாட பாடல். இது ரொம்ப முக்கியமான பாடல். இதில் வந்து கோபத்தை வந்து நெருப்பாக வந்து உருவகப்படுத்துகிறார். அப்புறம் அது ஒருவரது சுற்றத்தையும் அழித்து விடும் சொல்றார். அவனை மட்டும் அழிக்காமல் அவனுடைய
பாதுகாப்பாக இருக்கக்கூடிய உறவினர்களையும் அழித்து விடும்னு சொல்றார். அதனால இந்த குறளில் பயின்று வந்துள்ள அணி வந்து பார்த்தீங்கன்னா ஏகதேச உருவக அணி அப்படின்ற. நன்றி மாணவர்களே. இதுவரையிலும் நம்ம 2வது வீடியோவுக்கு உள்ள அந்த திருக்குறள் பகுதிகளுடைய பொருள்களை பார்த்தோம். மீண்டும் அடுத்த பகுதிகளை நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.